அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, நம்ம வரிசையா பார்த்துட்டு வர்ற மாதிரி இந்த வீடியோல கன்னி ராசியோட பிறப்பின் ரகசியம். அதாவது நம்ம இந்த பிறவில இந்த பிரபஞ்சத்துல கன்னி ராசியில பிறந்திருக்கிறோம். இந்த ராசியில பிறக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, நம்மளோட பலம் பலவீனங்கள் என்ன, இந்த கன்னி ராசியில பிறந்து நம்ம வாழ்க்கையில எந்தெந்த மாதிரியான இன்ப துன்பங்களை அனுபவிக்க போறோம், அதே மாதிரி கடைசியா நம்ம இந்த வாழ்க்கையில செம்மையா வாழ்றதுக்கான வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு புதுமையான அணுகுமுறையோட இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசியா வரக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள், அதாவது இயல்பாவே புதனோட அம்சம், அதுவும் புதனோட உச்ச வீட்டில் பிறந்த ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இரு ஆதிபத்திய கிரகங்கள்ல மிக முக்கியமான புதனோட உச்ச வீட்டில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே புதனோட அம்சம் அதிகமா இருக்கும். புதனோட அம்சம் அப்படிங்கிறது முதல்ல ஸ்மார்ட்னஸ், அதாவது புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ட் அண்ட் இன்டலெக்சுவல் பவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இயல்பாவே பெறக்கூடிய ஒரு ராசி வந்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரமா ஏமாற மாட்டாங்க. ஆனா பாசத்துக்காக அல்லது கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமே, வாக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏமாறுறது அதிகம். ஆனா இயல்பா அவங்களை ஏமாற்ற முடியாது. ஏமாறுறது கூட தெரிஞ்சு ஏமாறக்கூடிய ராசிகள், புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த 6ஆம் இடமா, அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடமா வர்றதுனால இயல்பாவே கடன், நோய், எதிரியை பத்தின ஒரு பயம் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அவங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் வளருவாங்க. பாருங்க, பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு வந்து முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய திசை ஒன்னு சூரிய திசையா இருக்கும், இல்லைன்னா சந்திர திசையா இருக்கும், இல்லைன்னா செவ்வாய் திசையா இருக்கும். ஏன் இந்த 3 திசைகள் வருது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 3 நட்சத்திரங்கள் தான் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் தான் திசையை ஆரம்பிக்கும். இந்த 3 திசைகள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், யாரா இருந்தாலும் சரி, அதாவது உத்திர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, ஹஸ்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, இந்த 3 பேருக்குமே இந்த திசைகள் தான் வரும். அப்படி பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு ஆகாத திசைகளா இது வரும். பாருங்க, புதனுக்கு சூரியன் மட்டும்தான் நண்பர். அப்போ உத்திர நட்சத்திரம் மட்டும் தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். அப்படியே நீங்க வந்து ஹஸ்த நட்சத்திரம் பாருங்க, முதல்ல சந்திரனும் புதனும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு உறவு கிடையாது, நல்ல உறவு இல்லை. அதே மாதிரி செவ்வாயும் புதனும் ஆல்மோஸ்ட் பகை, கடுமையான பகை. அப்போ சின்ன வயசுலயே அதிகமான கஷ்டங்களை, வாழ்க்கையோட படிப்பினைகளை, யதார்த்தம், அதாவது பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள்ட்ட பேசுனீங்கன்னா உலக அறிவு அவ்வளவு நிரம்பி இருக்கும். நிறைய யதார்த்தம், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் எப்படி தயாராகணும் அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம செஸ்ல வந்து நல்ல விளையாடுறவங்களை யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது எதிராளி வந்து ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவாருன்னு இவர் கணிச்சு வச்சிருப்பாரு. இதை பண்ணா இப்படி போகும், இதை பண்ணா இப்படி போகும், அந்த மாதிரிலாம் அவங்களோட ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி வாழ்க்கையை பத்தின ஒவ்வொரு சூழ்நிலைக்குமான, ஒவ்வொரு நபர்களுக்குமான ஒரு முடிவை, ஒரு ப்ரீசெட் அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள். அது உங்களுக்கே தெரியும், நீங்க நிறைய பேர் அது உங்க வாழ்க்கையில இயல்பாவே அது உங்களோட அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இது நிறைய நேரங்கள்ல ஹெல்ப் பண்ணா கூட சில இடங்கள்ல இது பலவீனமாகவும் போகும். காரணம் என்னன்னா, நம்ம சில நேரங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம். அதாவது கன்னிராசிக்காரர்களோட பெரிய பலவீனம்னு நான் இதை சொல்லுவேன். எவ்வளவுதான் ஸ்மார்ட்னஸ், இன்டெலிஜென்ட், இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, ஈவன் அவங்களுக்கு 70 வயசா இருந்தா கூட இப்போ உள்ள ட்ரெண்ட் அவங்களுக்கு தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் இருந்தா கூட அவங்களோட பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவ்னஸ், அதாவது முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய தன்மை. காரணம் என்னன்னா அந்த புதனோட அம்சம். ஏன்னா இவங்க வந்து பரவலா பார்க்கறவங்க கிடையாது, ரொம்ப ஒரு விஷயத்தை டெப்தா ஆழமா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படிங்கிறதுனால எதிராளி என்ன பேச வராரு, எதிராளியோட இன்டென்ஷன் என்ன, ஒரு சூழ்நிலையோட இன்டென்ஷன் என்ன, அந்த சூழ்நிலையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவங்களால வந்து இந்த ரியாலிட்டியில அவ்வளவு சீக்கிரத்துல மிங்கிள் ஆக முடியாது. அதனாலேயே இவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவான நண்பர்கள் இருப்பாங்க. அதுக்கும் காரணம் அந்த செலக்டிவ் அப்ரோச் தான். ஆரம்பத்தில் சொன்னபடியே அந்த 20 வயசு வரைக்குமே அவங்களுக்கு பெரிய நல்ல திசைகள் இல்லாததுனால சின்ன வயசுலயே நிறைய கஷ்டங்களை பட்டு, குறிப்பா அம்மா அப்பாவோட கஷ்டங்களை அவங்க இயல்பாவே பார்த்து 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 வளர்ந்துருப்பாங்க. அது பிற்காலங்களில் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலதாங்க வெற்றி, அதுக்கு மேல இல்ல. 35-38 வயசுக்கு அப்புறம் குரு தசை ஆரம்பிக்கும். குரு எப்படினாலும் நன்மையை தான் செய்வார். ஏன்னா சுபகிரகம் பாத்தீங்களா, ஒரு சிலருக்கு மட்டும்தான் குரு வந்து பாபகிரகமா செயல்படுவார். ஆனா மேக்சிமம் கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த குரு தசை தான் தூக்கி விடும். சில பேருக்கு ராகு தசை இளமையிலே வரும் இல்லையா, அதுவே மிகப்பெரிய
மிகப்பெரிய பலனை செய்யும். நான் அதை 2வது செக்ஷன்ல பேசுறேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பலம் அப்படிங்கிற அடிப்படையில் கன்னிராசியோட பெரிய பலமே ஸ்மார்ட்னஸ் தான். யாரனாலும் உடனடியாக இட போட தெரியும், எந்த வேலைனாலும் உடனடியாக செய்ய தெரியும், கற்பூர மூலக்காரங்க, இதெல்லாம் ஓகே. பலவீனம்னு சொல்றது வந்து அந்த சென்சிட்டிவ்னஸ். இந்த சென்சிட்டிவ்னஸை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண முடியும், அதுதான் அங்கே விஷயம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோல வாழ கத்துக்கணும். அதாவது லெட் இட் கோ அல்லது லெட் இட் பீன்னு சொல்லுவாங்க இல்லையா. இருக்கிறத இருக்கிற மாதிரியே ஆஸ் இட் இஸ் என்ன இருக்குதோ அதன்படி வாழறதுக்கு நம்ம கத்துக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பனாலும் நீங்க வந்து பேக் டு ட்ராக்ங்கிற மாதிரி நீங்க உங்களை விட்டதை பிடிக்க தெரியும். அதுக்கான ஸ்மார்ட்னஸும் இருக்கு, அதுக்கான கான்ஃபிடென்ட்டும் இருக்கு, அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. எப்படி இந்த துலாத்தோன் துவலோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, துலா ராசிக்காரர்கள் துவளவே மாட்டாங்க. அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி இது. அதனால சில நேரங்களில் நம்ம விடாப்பிடியா நிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது உறவுகளாகட்டும், இல்ல ஒரு வேலை, தொழில், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து பர்ஃபெக்ட்னஸ், அதுவும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதாவது கன்னிராசியோட பெரிய பலம் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லாத்தையுமே சரியா செய்யணும்னு யோசிக்கிறது, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் சில இடங்கள்ல சின்ன சின்ன பலவீனங்களையும் ஏற்படுத்தும். இது எல்லாத்தையுமே இந்த இறுக்கத்தை, இந்த அழுத்தத்தை கொஞ்சம் தளர்த்துனீங்கனாலே லைஃப் ஈஸியா இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு பரிமாணத்தை பார்ப்பீங்க இந்த கன்னிராசியோட இந்த அழுத்தத்தை தளர்த்தும் போது. ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு இரட்டைப்படை மனப்பான்மை இருக்கும். நம்ம ஆல்ரெடி நல்லா தான் செஞ்சிருப்போம், ஆனா நல்லா செஞ்சுட்டோமா, இதை இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி பண்ணிருக்கலாமோ, அதாவது முடிஞ்சதை நினைச்சு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? அது வந்து கற்பனை பயம். அதாவது எதிர்காலத்தை பத்தின பயம் இருந்தா பரவாயில்ல, இது வந்து கடந்த காலத்தை பத்தின பயம். கடந்த காலத்துல நம்ம ஏன் இப்படி பண்ணோம், இப்படி மாத்தி இருந்தா அது சரியா இருக்குமே, அது ஆப்வியஸா ஒரு லாஜிக்கலாவே சரியானது இல்லை இல்லையா. அப்போ இந்த லாஜிக்கல் தாட்ஸை நீங்க வந்து ஃபியூச்சருக்கு போடணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளோ ஸ்டேட்ல நீங்க இருந்தாலே போதும். ஃப்ளோ ஸ்டேட்னா அது எளிதா புரியுத மாதிரி என்ன நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை நமக்குள்ள ஏற்படுத்திக்கணும். 2வது, இந்த உறவு முறைகளில் பெரிய எதிர்பார்ப்புகள் வைக்கக்கூடாது. உங்களுக்கு இயல்பாகவே ஒருத்தரை வந்து ஈஸியாக சென்ஸ் பண்ண தெரியும். அவர் வந்து என்ன மனப்பான்மையில் நம்மள்ட்ட அணுகிறாரு, என்ன இன்டென்ஷனோட அணுகிறாங்க, உண்மையான பாசம் இருக்குதா அப்படிங்கிறது இயல்பாகவே சென்ஸ் பண்ண முடியும். அது ஒரு குடுப்பனை தான், அது நீங்கள் பெற்ற வரம் தான். ஆனால் அதை எல்லா நிறைகள்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, யூஸ் பண்ணிட்டு போட்டோம், நம்மளை வந்து இன்டென்ஷனாக யூஸ் பண்ணுறாங்களா, பண்ணிட்டு போட்டோம், கடவுள் பார்த்துக்குவார். அந்த மாதிரியான இதுவும் அதே தான். அந்த லெட் இட் பி, லெட் இட் கோ இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளோ ஸ்டேட்லேயே இதையும் விடுறது தான் நல்லது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மையை கொடுப்பார். அதுதான் பியூட்டி ஆஃப் கன்னிராசி நான் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் அதிபதியா, காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடமா 6ஆம் அதிபதியா வரக்கூடிய புதன் உச்சனா, ஏன் அந்த 6ஆம் இடத்துல போய் உச்சமாகணும்? எதிரிகளை அவங்களோட வழியிலேயே போய் வெல்லக்கூடிய ஒரு சக்தி கன்னிராசிக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற யாருக்கும் கிடையாது. எதிரிகளோட சக்தியை வாங்கி அந்த சக்தியை அவங்களுக்கு எதிராகவே பிரயோகிக்கக்கூடிய ஒரு வரம் அப்படிங்கிறது இயல்பாகவே கன்னிராசிக்கு தான் உண்டு. ஆனா அதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு அதிரடியான ஒரு படையை கூட்டிட்டு அதிரடியான ஒரு பவரை நம்ம வந்து பிரயோகிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களோட வேகத்தை அவங்களுக்கே திருப்பி விடுற மாதிரி தான். இப்போ இந்த கிரிக்கெட்லாம் ரொம்ப ஸ்பீடா போடக்கூடிய பவுலரை லைட்டா திருப்பி விட்டு 4-6 அடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கன்னிராசியோட குணம். ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண முடியும் உங்களால. நம்ம நிதானமா இருக்கணும். கொஞ்சம் இந்த மெடிடேஷன், தியானம், யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த புதன் கொஞ்சம் மட்டுப்படுவார். இதுதான் கன்னிராசியோட பலம் பலவீனம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், தசாபுத்திகளின் அடிப்படையில் பலன்கள். இது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த நேரத்தில் உங்களோட லக்னத்தையும் நான் எடுத்துட்டு வர போறேன். உங்க ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதுல லா அல்லது லக்னம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய கிரக நிலைகளை பத்தின ஒரு பார்வை தான் இதில் பார்க்க போறோம். அதன் அடிப்படையில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய தசை இப்போ வந்து உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள்ல நீங்க பிறந்திருப்பீங்க. இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு முதல்ல வரக்கூடிய தசை சூரிய தசை, ஹஸ்த நட்சத்திரத்துக்கு முதல்ல வரக்கூடிய தசை சந்திர தசை, சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு முதல்ல வரக்கூடிய தசை செவ்வாய் தசை. இதுதான் கணக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம சூரியன்ல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். சூரியன் எங்கெல்லாம் இருக்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும்? உங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 1, 2, 4 கூட பரவாயில்ல, 6, 7, 10, 11 இந்த இடங்கள்ல உங்க லக்னத்திலிருந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க உண்மையிலே யோகசாலிகள். உங்களுக்கு பெருசா எந்த தோஷமும் கிடையாது. இந்த சூரியனால கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கிடைச்சிடும். அடுத்தது சந்திரன் எங்கெல்லாம் இருக்கலாம்? சந்திரன் பொதுவா பாலரிஷ்ட தோஷத்தை கொடுப்பாரு. ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு முதல்ல வருவாரு, ஒரு 10 வயசுக்குள்ள வருவாரு. அந்த குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனைகள், அதாவது கன்னிராசியில பிறந்த ஹஸ்த நட்சத்திரத்து குழந்தைங்களுக்கு 10 வருஷம் கொஞ்சம் படுத்த தான் செய்யும். அது எப்படி இருந்தாலும் சரி. ஏன்னா சந்திரன் பொதுவா புதனுக்கு பகைவர். அவர் அந்த அளவுக்கு பெருசா நன்மைகள் செய்ய மாட்டார். அப்ப குழந்தைகளா இருக்கும்போது அது வந்து கண்டிப்பா ஹெல்த் பிரச்சனைகளை கொடுக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும். அடுத்தது செவ்வாய் திசை நடக்கிறவங்க, செவ்வாய் தசை முக்கியமான டீனேஜ் பருவத்தில் வரும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். சில குழந்தைகள் விளையாட்டு, போட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நிறைய குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் ஹெல்த் பிரச்சனைகள், வீட்டில் இந்த அப்பா அம்மா சண்டை, சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். ஆனா செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. அந்த நல்ல இடம் இதெல்லாம் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 6, 10, 11 இந்த 3 இடங்கள்லையும் செவ்வாய் நன்மை செய்வார். இது உங்க லக்னத்துல இருந்து, இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ராகுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய தசை. ராகு தான் ஒரு மையமான தசை. ஏன்னா அந்த டீனேஜ் பருவத்தையும் மத்தியம வயதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 18 வருஷத்தை ராகு வந்து தன்னோட பங்குக்கு எடுத்துக்குவாரு. நிறைய கன்னிராசிக்காரர்கள்
அச்சீவ் பண்றதும் சரி, விழுந்து போறதும் இந்த ராகு திசையில தான். இது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட தன்மையை பொறுத்து இருக்குது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் ராகு திசை நிறைய நன்மைகளை செய்யுது கன்னிராசிக்கு. ஒரு 50% பேர் நன்மை அனுபவிக்கிறாங்க, ஒரு 25% பேர் மிக அதிகமான தீமைகளை அனுபவிக்கிறாங்க, 25% பேர் மத்தியமமான பலன்களை அனுபவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ராகு எப்படி இருப்பார் அப்படின்னா, உங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3, 6, 10, 11 இது முழுக்கவே லக்னத்திலிருந்து, ராசியிலிருந்து இல்ல லக்னத்திலிருந்து. அடுத்தது குரு தசை. இது ஒரு மத்தியம வயது தசை, நல்ல தசையா இருக்கணும் கண்டிப்பா. மேக்சிமம் சொன்னபடியே குருவோட தன்மை சுபகிரகம் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய தசையா தான் இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் நடக்கும், இந்த மாதிரிலாம் அந்த குரு வந்து கொடுப்பார். இவர் நல்ல பலன்களை அளிக்கணும் அப்படின்னா லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 1, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல கண்டிப்பா இருக்கணும். குறிப்பா லக்னம் ராசியை குரு பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள். மனைவி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி பெறதெல்லாம் இவங்க தான். அடுத்தது சனி தசை. கொஞ்சம் அந்த ரிட்டையர்மெண்ட் காலத்துல வரும், 50 வயசுக்கு மேல வரும். அந்த நேரத்தில் சனி தசை ஹெல்த் பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும். சனி இந்த இடத்துலலாம் இருந்தார் அப்படின்னா பெருசா பிரச்சனை இல்லை. அதாவது 3, 6, 10, 11 இந்த 6ஆம் இடத்தை மட்டும் நான் செகண்டரியா சொல்லுவேன். பிரைமரியா இருக்க வேண்டிய நல்ல இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 10, 11 இந்த 3 இடங்கள்லையும் ஹெல்த் பிரச்சனைகள் வராது. நல்ல சம்பாத்தியம், பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு லீடரா இருப்பாரு. இந்த அரசியல் குறிப்பா வந்து ஒரு மாதிரியான ஒரு சமுதாயத்துக்கு தலைவராக இருக்கிறது, நிறைய பதவி, பட்டம், கௌரவம், மரியாதை இது எல்லாமே அந்த 3, 10, 11 இருக்கக்கூடிய சனி திசையில கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். இயல்பாவே ராஜயோகாதிபதி 5ஆம் அதிபதி இல்லையா, அதனால சனி திசையும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் புதன் ஆப்வியஸா ராசியாதிபதி மிஞ்சி பலனை செய்வார். கெட்டாலும் மேன்மக்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 1, 5, 9 கிரகங்கள் எப்போ வந்தாலும் சரி, அது ராசியாதிபதியாகவும் வரலாம். 1, 5, 9 பிளஸ் ராசியாதிபதி திசையா எப்போ வந்தாலும் அது நன்மையை தான் செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 60, 65 வயசுக்கு மேல கன்னிராசிக்கு வரும். இதுதாங்க இந்த கன்னிராசியோட திசைகளின் அடிப்படையில் உங்களோட ஜாதகத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. கடைசியா கன்னிராசிக்காரர்கள் இந்த பிரபஞ்சத்துல செழுமையா வாழ்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தியானம் மிக மிக முக்கியமான ஒண்ணு. மனசை எப்போதுமே காமா வச்சுக்கணும். ஏன்னா புதனோட அம்சம் அப்படின்னாலே இரட்டைப்படைத்தன்மை, அப்படியே பரபரன்னு இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி எதையாவது ஒன்று படிக்கணும், கியூரியாசிட்டி, எதையாவது ஒன்று நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த கியூரியாசிட்டியை நம்ம சேனலைஸ் பண்ணணும், அதுதான் விஷயம். அதுக்கு இந்த தியானம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு அருமருந்தாக இருக்கும். ரெண்டாவது வந்து இயல்பாகவே 5, 6ஆம் அதிபதியாக சனியாக வர்றதுனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் நட்சத்திர நாளில், நீங்கள் என்ன நட்சத்திரம் பிறந்தாலும் சரி, அந்த நட்சத்திர நாளில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும், சரிங்களா? அதை வாங்கிட்டு போகணும், இதை வாங்கிட்டு போகணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கடவுளை மட்டும்லாம் அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. நம்ம தான் சும்மா எதையாவது ஒன்று செஞ்சுட்டு இதை பண்ணாதான் கடவுள் பார்ப்பாரு, அதை பண்ணாதான் கடவுள் பார்ப்பாருன்னு நம்மளா ஒன்று வந்து உருவாக்கி வச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து அவரோட சன்னதிக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ உட்கார்ந்து எந்திரிச்சு வந்தாலே போதும். அதை தாண்டி வேற எந்த பெரிய ஒரு சாதனைகளும் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு தெரியாதா? அவர் நிலையிலிருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாருமே சின்ன குழந்தைகள். நம்ம அவருக்கு செய்யணும்னு நினைக்கிற அல்லது எத்தனிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய சேட்டைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை செஞ்சாதான் கடவுள் நம்மளை பார்ப்பாரு, அதை செஞ்சாதான் கடவுள் பார்ப்பாரு, அவருக்கு இதை செய்யணும், அவரை வீட்டுக்கு கூட்டுவாங்க, அவரை அது செய்யுங்க, இது செய்யுங்க. இதெல்லாம் வந்து மனிதர்களோட மனம் செய்யக்கூடிய ஏடா கூடங்கள். அந்த ட்ராப்ல போய் விழுந்துடாதீங்க. அதெல்லாம் உண்மையான ஆன்மீகம் கிடையாது. இந்த பூஜையை செய்யுங்க, அந்த பூஜையை செய்யுங்க, அந்த விளக்கு போடுங்க, இந்த விளக்கு போடுங்க, இந்த நாளில் போங்க, அந்த நாளில் போங்க, இதெல்லாம் வந்து தவறு. இது முக்கியமான ஒரு இதெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவாகவே போடலாம். ஏன் இவ்வளவு இந்த ஆன்மீகம் வந்து நில குழஞ்சி போய் இருக்குது? எந்த கோயிலில் போய் பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. அங்கே மூலவரை தரிசிக்கிறதை விட எங்கே போய் பார்த்தாலும் இந்த பரிகாரம், அந்த விளக்க போடுறது, இந்த விளக்க போடுறது, அந்த குறிப்பிட்ட தெய்வத்திட்ட போய் இவங்க முறையிடுறாங்களாம். தெய்வத்துக்கு தெரியாதா நீங்கள் என்ன தப்பு செஞ்சிருக்கீங்க, நீங்கள் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன புண்ணியம் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? நம்ம போய் அவங்கள்ட்ட சமர்ப்பிக்கணுமா? என்ன இது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வழிபாடுகளாக மாறிட்டு இருக்குது. அந்த ஒரு ட்ராப்ல போய் யாருமே விழ வேண்டாம். அது உண்மையான ஆன்மீகம் கிடையாது. அது ஆடம்பர ஆன்மீகம், அலங்கார ஆன்மீகம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்ல சொல்லுவாங்க. நம்மளோட மரபு என்ன சொல்லுது? தமிழ் மரபு என்ன சொல்லுது? ஆதி சிவன் அல்லது ஆதி முருகன் அல்லது சூரியன் வழிபாடு, மொத்தம் 5 வகையான வழிபாடுகளை நம்ம வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம். சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சக்தி வழிபாடு. இந்த 5 வழிபாடு தான் நம்மளோட வழிபாடு. இந்த வழிபாடுகளை நீங்க முறையா செஞ்சுட்டு, எல்லாருக்குமே கிட்டத்தட்ட குலதெய்வம் இது சம்பந்தப்பட்ட குலதெய்வமா தான் இருந்திருக்கும். இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். இதுவே ஒரு லென்த் ஆயிட்டு அடுத்தது செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரம் அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தான தர்மங்கள் பண்றது. சொன்னபடியே கன்னிராசிக்காரர்கள் நிறைய மனிதாபிமானம் அதிகமா இருக்கும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா பிடிக்காது உங்களுக்கு. அதை நீங்க சேனலைஸ் பண்ணணும். குறிப்பா ஒரு வாரத்தோட ஒரு நாள்ல நான் வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். குறிப்பா
ஊனமுற்றோர்கள், தொழுநோயாளிகள், ஏழைகள், வயசானவங்க, நமக்கே தெரியும் இந்த நபர்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம உள்ளுணர்வு சொல்லும். அந்த மாதிரியான நபர்களை உங்களுக்கு காமிச்சும் கொடுக்கும். நீங்க அந்த ஒரு சங்கல்பம் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதை முறையா செஞ்சுட்டு வாங்க. இதுவே போதுமானது. அப்புறம் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல நீங்க அணுகும்போது ஈஸியா இருக்கும் லைஃப் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட கன்னிராசி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.